2002 2003 வாக்காளர் தீவிர திருத்த பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம உங்க மொபைல்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க voters.eci.government.in உங்க ப்ரௌசர்ல டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு நம்ம சைன் அப் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்படியே கீழே டவுன் பண்ணி வந்தீங்கன்னா அதுல கீழே லாஸ்டா போட்டுருக்காங்க சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் SIR இருக்கு. அந்த நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் என்னன்னு கேட்கும். அது நம்ம தமிழ்நாடு போட்டுக்கணும். போட்டுட்டு வியூங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், அதாவது சர்ச் பை எபிக் இருக்குல்ல, அதில் வந்துட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் நம்ம கொடுக்கணும். இப்போ வந்துட்டு என்னுடைய ஓட்டர் ஐடி நம்பரை இதில் என்ட்ரி கொடுக்குறேன். என்னுடைய 2002 பட்டியலில் வந்துட்டு என்னோட பேர் இருக்காங்கிறது இதில் பற்றி தெரியும். இது இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஃபார்ம்ல வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது, அதாவது வாக்காளரின் விவரங்கள் சொல்லியிருக்கும், அதில் வந்து நான் இந்த டீட்டெயில் ஃபில் பண்ணணும். அப்படி இல்லை என்னோட உறவினர் பேர் தான் இதில் வருது அப்படின்னா, அதாவது அப்பா அம்மா கணவன் மனைவி இல்லை தாத்தா பாட்டி அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய அக்கா அண்ணன் அந்த மாதிரி ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ்ல வந்துருவாங்க. ஸோ கரெக்டாக அவங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பக்கமே வந்து ஃபில் பண்ணணும். இல்லை ரெண்டுக்குமே வந்துட்டு எங்களுக்கு கிடையாது, லிஸ்ட்ல கிடையாது அப்படின்னா அதை வந்து நம்ம எம்டிஆர் விட்டுட்டு அவங்க பியூரோ ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு கொடுத்துட வேண்டியதான். இப்போ என்னுடைய ஐடி நம்பரை போட்டு நான் சர்ச் பண்ண போறேன். வெரிஃபிகேஷன் கூட டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ என்னோட பேர் வந்துட்டு 2002 2003 நடந்த வாக்காளர் தீவிர திருத்த பட்டியலில் வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்துட்டு நான் என்னுடைய VLO கொடுத்த ஃபார்முக்குள்ள வந்துட்டு என்னுடைய லெஃப்ட் சைடு வந்துட்டு நான் இதை ஃபில் பண்ணணும். இதுலேயே வந்து சட்டமன்ற தொகுதி பேரு அதோடைய பாகமின் வரிசை எல்லாமே இருக்கு. ஸோ அதை வந்து நான் என்னுடைய லெஃப்ட் சைடு கொடுத்துருக்க வாக்காளர் விவரங்கள் கீழே உள்ள ஃபார்ம்ல வந்து நான் ஃபில் பண்ணணும். இதுல வந்து என்னுடைய உறவினர் பேர் வந்திருக்கு. என்னோட பேர் வந்துட்டு இதுல வரல. என்னுடைய உறவினர்களுடைய ஓட்டடி போடும்போது இதுல லிஸ்ட்ல வந்திருக்கு அப்படின்னா என்னுடைய அப்பா அம்மா, அதாவது கூட பிறந்தவங்க இல்லைன்னா கணவன் மனைவி, இவங்கெல்லாம் வந்துட்டு உங்க உறவினராக வருவாங்க. ஸோ இவங்களோட பேர் எது வருது, தாத்தா பாட்டி இவங்க வருவாங்க. இவங்களோட பேர் வருது அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு இருக்கும் வாக்காளர் உறவினர் பேர் போட்டிருக்காங்க. அந்த ஃபார்ம்ல ரைட் சைடு வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி வரும். இல்ல ரெண்டுலயுமே வந்து நமக்கு வந்து டீட்டெயில் வரல அப்படின்னா, SIRல வந்துட்டு ஏற்கனவே லிஸ்ட்ல வரல அப்படின்னா நம்ம அதை வந்து ரெண்டுமே ஃபில் பண்ண அவசியம் இல்லை. மேல உள்ள உங்களுடைய பேசிக் டீட்டெயில் மட்டும் ஃபில் பண்ணிட்டு கீழே உள்ள ரெண்டுமே விட்டுட்டு சைன் போட்டு உங்க BLO கொடுத்துடலாம். BLO கிட்ட இந்த ஃபார்மை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து சரி பார்ப்பாங்க. சரி பார்த்துட்டு அவங்க வந்துட்டு மறுபடியும் நீங்க வந்துட்டு நீங்க ரெண்டு சைடுமே ஃபில் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு குறிப்பிட்ட டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு சில சமயம் வந்துட்டு உங்களுக்கு லெட்டர் மூலமா வந்துட்டு அனுப்பிச்சு கேட்பாங்க, இல்லைன்னா டேரக்டாகவே வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் மூலமாகவும் ஒரு வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க பண்றது எல்லாமே ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் கொடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு BLO ஆஃபீஸர் வந்துட்டு அவங்களுடைய சுப்பீரியர் ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு அவங்க வந்து அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிடுவாங்க. அவங்க வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறத ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி வரும். உங்களுக்கு 2002 நடந்த வாக்காளர் தீவிர திருத்த பட்டியலில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட் தேவைப்படாது. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்துட்டு கண்டிப்பாக டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது என்னென்ன டாக்குமெண்ட் தேவைங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அது ஈஸியாகவே நம்ம வந்துட்டு உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட் தான். நம்ம அது இருந்துச்சுனாலே வந்துட்டு உங்களுடைய ஓட்டுரிமை நீங்கள் வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.